சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சபரிமலை கோயில் மேல ஹெலிகாப்டர் பறந்த விவகாரத்துல கடலோர காவல் படை விளக்கம் திருப்திகரமா இல்லைன்னு கேரள ஏடிஜிபி விசாரணை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று சபரிமலை கோயில் மேல ஹெலிகாப்டர் பறந்தது தொடர்பா சர்ச்சையாக இருந்த நிலையில தற்பொழுது கடலோர காவல் படை ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வானிலை நிலவரம் சரியில்லாதனால தான் அப்படின்னு. ஆனா அதுல திருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சிவசபாபதியும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சிவசபாபதி, தற்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த அறிக்கை தொடர்பா விவரங்களை பதிவு செய்யலாம். கேரளம் மாநிலத்துல பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் அப்படிங்கிறது உயர் பாதுகாப்பு மண்டலமாக கருதப்படுகிறது. இந்த சபரிமலை கோயிலானது பாத்தீங்கன்னா பெரியாறு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு. இந்த சபரிமலை மட்டும் இல்லாம சபரிமலை, பம்பை, நிலக்கல் போன்ற பகுதிகளும் பாத்தீங்கன்னா உயர் பாதுகாப்பு மண்டலமாக கருதப்படுகிறது. முக்கியமான விஐபிகள் சபரிமலைக்கு வர்றப்போ நிலக்கல் வரைக்கும் ஹெலிகாப்டர்ல இறங்கி அங்க இருந்துதான் வாகனம் மூலியமா சபரிமலைக்கு வருவாங்க. அப்படி வர்ற ஹெலிகாப்டர் கூட அனுமதி பெற்று நிலக்கல்ல இறங்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த உயர் பாதுகாப்பு பகுதியில பாத்தீங்கன்னா ட்ரோன் கூட பறக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடற்கரை காவல் படையினுடைய ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்தில் கொடிமரத்திற்கு மேலாக மிக தாழ்வாக 4 முறை பறந்திருக்கு. இத பாத்தீங்கன்னா அங்கிருந்த அதிகாரிகள் தங்களுடைய செல்போன்ல இத படம் பிடிச்சு எல்லா இடத்துலயும் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது குறிச்சு, அதாவது உயர் பாதுகாப்பு பகுதியில இந்த ஹெலிகாப்டர் எப்படி பறக்கலாம் அப்படிங்கறத கூடுதல் டிஜிபி சிரிஜித்திட்ட விசாரணை செய்ய சொல்லியிருந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா இந்த விசாரணையில கடற்கரை ஹெலிகாப்டர் இங்க பறந்தது பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அத்துமீறல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர் பறந்தது அவங்க சொல்ற வானிலை காரணம் அப்படிங்கிறத வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தகவல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஓட்டி வந்த அந்த ஹெலிகாப்டர் ஓட்டியினுடைய விளக்கத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற உயர் பாதுகாப்பு பகுதிகளை அத்துமீறி அனுமதியின்றி பறக்கப்படும் ஹெலிகாப்டர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இது பண்ணியிருக்காரு. இவர் தனது ஒரு அறிக்கையை தயாரிச்சு சபரிமலையில இருக்கிற கூடுதல் சிறப்பு ஆணையர்கிட்ட வழங்க இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அந்த சிரிஜித் கொடுக்க அறிக்கையை வச்சுக்கிட்டு அவரும் ஒரு அறிக்கையை தயாரிச்சு கேரள உயர்நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.